ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஐபிஎல்லின் முக்கியமான 55வது போட்டியாக நேற்றைய தினத்தில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய இரு அணிகளுடன் போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் ஆரம்பமாகிறது. இந்த போட்டியை பொறுத்தவரை 4 சுழற்சி வெற்றி பெற்றிருந்தார்கள் மும்பை இந்தியன்ஸ். ஆகவே தமது அணி முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. போட்டியானது சன்ரைசர்ஸை பொறுத்தவரையில் முக்கியமான போட்டியாகவும் இருந்தது. ஏனென்றால் இது அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் போட்டியாகும். மும்பை அணியை பொறுத்தவரை இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வியடைந்தாலும் சரி, ஆறுதல் வெற்றிகளை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நேற்றைய போட்டி ஆரம்பமாகியிருந்தது. இந்த போட்டியில் முதலாவதாக துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸை பொறுத்தவரையில் முதலாவதாக துடுப்படுத்தாடும் ஒரு சிறந்த அணியாகவும் கருதப்பட்டிருக்கு. இந்த முறை 250க்கும் அதிகமான 3 முறை சந்தர்ப்பங்களை 250 ஓட்டங்களை கடந்திருக்கிறது. இந்த போட்டித் தொடரிலே 287 என்ற ஒரு அதிகூடிய ஓட்டங்களையும் இந்த 20 போட்டிகளிலே பெறப்பட்ட ஒரு அதிகூடிய ஓட்டமாகவும் கருதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த போட்டியும் அதிகப்படியான ஓட்டங்கள் சன்ரைசர்ஸால் பெறப்படும் என்ற ஒரு நோக்கோடு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட ஹெட் 30 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 7, 6 ஓட்டம் 3 இடங்களாக 48 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்திருந்தார். அவருக்கு அடுத்ததாக அபிஷேக் சர்மா 11 ஓட்டங்கள், மாயங்க் அகர்வால் 5 ஓட்டங்கள், நிதிஷ் ரெட்டியின் 20 ஓட்டங்கள், கிளாசன் 2, மார்க்கன் ஜான்சன் 17 ஓட்டங்கள், சபாஸ் அகமட் 10, அப்துல் சமாட் 13 என ஆட்டம் இழக்க, இறுதி நேரத்தில் அணியின் தலைவர் பேட் கமின்ஸ் 17 பந்துகளை கொண்டு 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 35 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் மறுமுனையில் சன்வீர் சிங் 8 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் மொத்தமாக 8 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 173 ஓட்டங்களை பதிவு செய்ய முடிந்தது. இது பெரிய இலக்காக இல்லை என்றாலும் இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தும் போட்டியாகவும் மாறியிருந்தாலும் பந்துவீச்சை பொறுத்தவரையில் ஹார்திக் பாண்டியா மற்றும் பியூஷ் சாவ்லா சிறப்பான ஒரு பந்துவீச்சு பிரதினை வழங்கியிருந்தார்கள். தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு அன்குல் மற்றும் பும்ரா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பிலே 174 ஓட்டங்கள் இலக்காக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு மும்பை இந்தியன்ஸால் வழங்கப்பட்டிருந்தது. என்றாலும் இந்த போட்டியில் எப்படியோ வெற்றி பெற வேண்டிய நோக்கத்தோடு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பந்து வீச்சாளர்கள் எப்படியும் கட்டுப்படுத்துவார்கள் என்ற ரீதியில் முதலாவது இஷான் கிஷான் 9 ஓட்டங்கள், ரோஹித் சர்மா 4 ஓட்டங்கள், நாமண்டீர் 0 என ஒரு நம்பிக்கை அளித்திருந்தார்கள் பந்து வீச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையில். அதன் காரணமாக 4.1 பந்து வீச்சில் 31 ஓட்டத்துக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இருந்தது. என்றாலும் நம்பிக்கை நட்சத்திரமாக போட்டிகளை மாற்றும் ஒரு திறன் கொண்ட சூரியகுமார் யாதவ் மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாட்டத்தை காட்டியிருந்தார். சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா ஆகிய இருவரும் 3வது விக்கெட்டுக்காக 79 பந்துகளில் பிரிக்கப்பட்ட 143 ஓட்டங்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக ஒரு சவாலான இலக்கை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தவரையில் பந்து வீச்சில் அந்த 3 விக்கெட்டுகளின் பின்னராக எந்தவித அழுத்தத்தையும் கொடுக்காதவாறு இந்த 2 துடுப்பாட்ட வீரர்களும் செயற்பட்டதன் காரணமாக சூரியகுமார் யாதவ் 51 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 12, 6 ஓட்டம் 6 இடங்களாக ஆட்டம் இழக்காது 102 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்ததோடு ஐபிஎல்லிலே அவருடைய 2வது சதனை பூர்த்தி செய்திருந்தார். மும்பை இந்தியன்ஸ் சார்பிலே அதிகூடிய சதங்களை பெறும் 2வது வீரராக 2 சதங்களோடு ரோஹித் சர்மாவுக்கு அடுத்ததாக இப்பொழுது இருக்கின்றார். திலக் வர்மா 32 பந்துகளை 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தன, 4 ஓட்டங்கள் 6 இடங்களாக. ஆகவே 17.2 பந்து வீச்சில் 3 விக்கெட்டுகளை மாத்திரமுள்ளது 174 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது இப்படி இருக்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பில் பந்து வீச்சில் புவனேஸ்வர் குமார், மார்க்கன் ஜான்சன் மற்றும் பேட் கமின்ஸ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணி மொத்தமாக 12 போட்டிகள் பங்கேற்று 4 போட்டிகளில் வெற்றி, 8 போட்டிகள் தோல்வி இடங்களாக 9வது இடத்தில் இருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையில் 11 போட்டிகளில் பங்கேற்று 6 போட்டிகளில் வெற்றி, 5 போட்டிகள் தோல்வி என 12 புள்ளிகளோடு இப்பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆகவே அடுத்தடுத்த கட்டத்துக்கான போட்டிகள் பிளே ஆஃபுக்கான அணிகளை தெரிவு செய்ய இருக்கிறது என்பதை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு 102 ஓட்டங்களை பெற்று சதத்தை பெற்றுக் கொடுத்த சூரியகுமார் யாதவ் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாட்டுச்சோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.